கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மாதிரி ஒரு சூப்பர் மாதம் எதுவுமே சார் வாங்க சார் இதையே சொல்லி சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல யாராவது கன்னிராசிக்காரர்கள் புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, கன்னிராசிக்காரர்கள் புதுசாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. குரு பகவான் உச்சம் பெற்று எங்கே இருக்கார்? அவர் 11ஆம் இடம் உபதேசஸ்தானத்தில் இருக்கார். யாரோட சேர்ந்துருக்கார்? சூரியனோடு சேர்ந்துருக்கார். அடடடடடா, இதை விட வேறு என்ன வேணும்? படிப்பு இருந்தால் தான் பிஸ்னஸே பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாக போய் வெங்காய கடை போட்டால் ஓடாது. வெங்காயம்னா என்னென்னு படிக்கணும், படித்தா தான் படிக்க முடியும். இங்கே வெகு பேர் படிக்காம பம்பி சுற்றிட்டு இருக்கான். சரி, அவங்க அதை விடுங்க. நான் எதுக்கு சொல்லுன்னா, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன இருக்கும்? உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சாரி, நிறைய நாள் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் மிஸ்ஸே பண்ணாமல் தினசரி வந்துடுறேன். டோன்ட் வரி. அதாவது நண்பர்களே, அடுத்து வரும் அதிர்ஷ்ட பலன்கள் என்ன? எல்லாருக்குமே அந்த க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? சார் என்ன சார், ஆடி மாதம் ஆடியிலே ஆடி வருவா பெரிய பாளையத்தா, எல்லா கோயிலும் பிஸியாக இருக்குது சார், எல்லா கார்டும் பிஸியாக இருக்காங்க சார். ஆனால் என் கடையில் மட்டும் ஆளே வரல சார், நான் மட்டும் ஃப்ரீயாக இருக்கேன் சார். கவலைப்படாதீங்க, அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் ஒன்றுனா இட்ஸ் ஆன் தி வே. இப்போ தான் சனி பகவான் வக்கரமானார், இப்போ தான் குரு பகவான் உச்சமாக இருக்கார், சூரிய பகவான் இப்போ ஆட்சி பெறுறாரு, சுக்கிர பகவான் நீச்சம் பெறுறாரு. இந்த மாதிரி இந்த மந்த்து ஃபுல்லாக ஈவெண்ட்ஸ் மந்த் தான். இந்த ஆடி ஆவணி வந்தாலே ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் டாப்பில் வர போகிறீங்க. யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க. சார் லவ் ஓகே ஆகுமாவாதா? இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்களுடன் பார்க்குறீங்க. உங்களுக்கான நற்செய்திகளோட ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம், கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், குறிச்சியே தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்கிறது உலகத்துக்கே தெரியும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மாதிரி ஒரு சூப்பர் மாதம் எதுவுமே சார் வாங்க சார் இதையே சொல்லி சொல்லி எங்களுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேன். நண்பர்களே, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நான் படித்து சொன்னேன், நிறைய பேர் வேலையை ரிசைன் பண்ணாதீங்க, கோவப்படாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க. அண்ணே நமக்கு டென்ஷன் ஆகாதுனே, கோவம் நீங்கள் டீயில் உப்பு போட்டு குடித்து நான் இந்த கம்பெனிக்கு நன்றி கடனாக இருப்பேன்னு சொல்லி அந்த கம்பெனிலே உங்கள் வேலை விட்டு அனுப்புனாங்க. அந்த சோகத்தெல்லாம் தாங்கி இப்போ தான் நீங்கள் கிளியராகி வந்திருக்கீங்க. ஒரு 2 மாதம் நான் என் சொந்த காலில் நிற்கப் போகிறேன், அதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க, ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் யாராவது கன்னிராசிக்காரர்கள் புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, கன்னிராசிக்காரர்கள் புதுசாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. காரணம் என்னென்னா, ஏடுக்குடைய குரு பகவான் உச்சம் பெற்று எங்கே இருக்கார்? அவர் 11ஆம் இடம் உபதேசஸ்தானத்தில் இருக்கார். யாரோட சேர்ந்துருக்கார்? சூரியனோடு சேர்ந்துருக்கார். அடடடடடா, இதை விட வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. 10ஆம் இடத்துல யார் இருக்கார்? செவ்வாய் இருக்கார். ருச்சக யோகம். அரச பதவி வேணும். அரசு பதவி, சாரி, அரச பதவின்னா அது வேறு, அது அரசியல். அரசு பதவினா கவர்மெண்ட் ஆஃபீஸர். சார் நான் விஓவாக சேரணும்னு நினச்சேன் சார், எனக்கு நான் நல்லா படித்து குரூப் 1லாம் எழுதி இப்போ நான் இதாகிட்டேன் சார், தாசில்தார் அந்த மாதிரி கேடரை படிக்க போகிறேன் சார், எனக்கு லட்சியமே மாறிடுச்சு, அடுத்து ஐஏஎஸ் படிக்க போகிறேன் சார். அந்த மாதிரி உங்களுக்கு நண்பர்களே, ஒரு காலத்தில் நம்மெல்லாம் நான் கதவு மூடிட்டு படித்தவங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு காலத்தில் கவர்மெண்ட் ஜாப் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படிப்போம். நம்மலாம் யூபிஎஸ்சி எழுதுவோம், ஆர்ஆர்பி எழுதுவோம், இதெல்லாம் எழுதுவோம், டிஎன்பிஎஸ்சி எழுதுவோம். இப்போல்லாம் அதை பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறோம். யாராவது படிங்கடா சார், இன்ஸ்டா போட்டால் வெங்காய கடை போட்டால் சம்பாதிச்சுட்டு போகிறோம், நான் ஏன் சார் படிக்கணும்? இந்த இன்ஸ்டா வந்தாலும் வந்துச்சு, படிப்பு மேலே இருக்கிற நம்பிக்கையை மக்கள் இழந்துட்டாங்க. நான் உண்மையை வருத்தத்தோடு சொல்கிறேன். படிப்பு பெரிய சொத்துங்க. படிப்பு இருந்தால் தான் பிஸ்னஸே பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாக போய் வெங்காய கடை போட்டால் ஓடாது. வெங்காயம்னா என்னென்னு படிக்கணும், படித்தா தான் படிக்க முடியும். இங்கே வெகு பேர் படிக்காம பம்பி சுற்றிட்டு இருக்கான். சரி, அவங்க அதை விடுங்க. நான் எதுக்கு சொல்லுன்னா, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன இருக்கும்? ருச்சக யோகம், அரச பதவி கிடைக்கும். இப்போது அரசு பதவி கிடைக்கும். அப்போது ஏழுக்குடையவர் குரு வேற உச்சம் என்பதால் தங்கமாக வாங்குவீங்க. தங்கம் சார், என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டு தங்கம் என் தங்கச்சி தான் சார். சரிங்க, ஓகே, உண்மையான தங்கமும் வாங்குவீங்க நீங்கள் இந்த மாதம். அது எப்படி வரும்னு தெரியாது. அட்லீஸ்ட் புதுசாக வாங்க முடியலனாலும் பழைய தங்க நகையாவது நீங்கள் மீட்டுவீங்க. இப்போது சூப்பரான ஒரு விஷயம் வரப்போகுது. 12 கூடியவர் என்ன பண்ணுறார்? ஆட்சி பெறுகிறார். யார்? மிஸ்டர் சூரியன். இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, யாராவது சிம்மராசிக்கு காரர்கள் வீட்டில் இந்த மாதிரி சிம்மரா அப்படின்னு இல்லை, பொதுவாகவே உங்களுக்கு இந்த மகரம், ரிஷபம் அவங்களெலாம் ரொம்ப க்ளோஸ்னஸ்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு இன்விடேஷன் வந்துனே இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஓடி போய் ஒரு 1 லட்ச ரூபா நோட்டு இல்லை ஒரு 50,000 அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி 100 ரூபா நோட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன்.
ஏன்னா இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ட்ராவலிங்லேயே இருக்க போகிறீங்க. எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 7 கல்யாணத்துக்கு போயிருவீங்க. ஒரு 8க்கு காது குத்து, ஒரு 9 நிச்சயதார்த்தம். யோ 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 ப்ளீஸ்யா, நான் நேற்று தான்யா குத்தாலத்துலேருந்து வந்தேன், கடையை திறக்க விடுங்கடா. அண்ணே திருநெல்வேலி பக்கம் வந்துட்டு போயிடணும். அண்ணனுக்கு இன்னைக்கு ஐயோ இவனுக்கு போகிறப்போ கடையை மூடி 5 நாள் ஆச்சியா, கடையை திறக்க விடுங்கடா. ஃபங்க்ஷன்லேயே வச்சுருப்பானுங்க உங்களை. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மொய் வைக்கணும், ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விருந்து. இன்றைக்கி ஆடு வெட்டி கிடா விருந்து, நாளைக்கு இந்த மாதிரி இப்படி எல்லா மதத்தினர் எல்லோரும் உங்களை தான் கூப்பிடுவாங்க. இந்த மாதத்தில் பாருங்கள், திடீர்னு பார்த்தா பாய் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க, திடீர்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போய் சாப்பிட்டுருக்கீங்க. இப்படி வெரி பிஸி இன் ஆல் தி ரிலீஜன்ஸ். உங்களுக்கு எல்லா மதத்துலேயும் வர ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லோரும் கூப்பிட்டு பாட்டு உங்களை ஆக மொத்தம் நான் சம்பாதிக்க போகிறதில்ல. இல்லை, உங்களுக்கு வருமானம்லாம் வரும். ஆனால் பிரச்சனை என்னென்னா ஃபோக்கஸ் பண்ணால் வரும், ஃபோக்கஸ் பண்ண விட மாட்டாங்க. நண்பர்களே, சில நேரங்களில் காலம் இந்த மாதிரி பண்ணும், ரொம்ப பிஸியாக்கி விட்ருவோம். ஆனால் அந்த பிஸியானதை பணமாக கன்வெர்ட் பண்ணலான்னா காலம் டைமே கொடுக்காது. யோ எதுக்கு அப்புறம் பிஸியாக்கி விட்ட அந்த மாதிரி நிலமை தான். கடை பிக்கப் ஆகி ஓடும், ஆனால் பக்கத்துலேருந்து ஓட்டுறதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்காது. நண்பர்களே, ரொம்ப முக்கியமே பிஸ்னஸ் பண்ணுறது எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு. அதை மறந்துடாதீங்க. அதை நிறைய பேர் மறந்துடுறான். நம்ம கடை திறந்தது எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் விழாலாம். தேவையான விழா போங்க, இல்லைன்னா கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. ரைட்டா? அப்போது கன்னிராசிக்காரர்கள் பணம் வரும் நேரம் தக்க வைக்கிறது உங்கள் சாமர்த்தியம். நண்பர்களே, இந்த ஒரு கிரக பயிற்சிகள் என்பது தொடர்ந்து ஒரு மாதத்தில் நடக்கின்ற ஒரு மாதமாக இது கருதப்படுகிறது. இந்த ஆடி மாதம் பொதுவாகவே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன், கேளுங்க. ஹெச்ஓடி சூரியன், அவர் தான் டான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அவர் என்னமோ ஒரு சாதாரண ஆள் மாதிரி நினச்சிக்கிறீங்க. அவர் தான் இங்கே டீம் லீடரு. அவர் மேஷத்துக்கு வந்தால் அது பேர் சித்திரை, அவர் கடகத்துக்கு வந்தால் அது பேர் ஆடி மாதம், அவர் சிம்மத்துக்கு வந்தால் அது பேர் ஆவணி, அவர் கன்னிக்கு போனால் புரட்டாசி, அவர் மார்கழிக்கு தைக்கு போனால் அதுதான் மகரத்துக்கு போனால் தை மாதம், அவர் நின்னா நியூஸு, எந்திரிச்சா நியூஸு, உக்காந்தா நியூஸு. ஏன்னா அவர் தான் ஹெச்ஓடி. ஆனால் இது இந்த மாதங்கள்லாம் ஒவ்வொருத்தர் லைஃப் சேஞ்சிங் மாதங்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடகராசியில், அது கடகத்தில் சூரியன் போகிறது, அம்மாவை தேடி அப்பா போகிறார். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரனுடைய வீட்டிலே சூரியன் பிரவேசிக்கும் போது சந்திரனும் சூரியனும் சேருகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவும் அப்பாவும் சந்திக்கிறாங்க. உலகத்தின் நாயகன், அம்மா அப்பானா நம்ம அப்பா அம்மா மாதிரி கிடையாது, உலகத்தின் அப்பா, உலகத்தின் அம்மா. அதனால் தெய்வங்கள் இணைகின்ற மாதம் என்பதால் மனிதர்கள் யாரும் அப்போது இல்லற வாழ்க்கையை திறந்து ஒரு மாதம் நிறைய பேர் காப்பெல்லாம் கட்டிட்டு ஆடி மாதம் இப்போ தான் கல்யாணம் வச்சு பிரித்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஸோ மெனி பாவம்ஸ். அதை பற்றிலாம் நம்ம பேசணும் நிறையா. நான் என்ன இன்ஸ்டா பேஜில் நிறையா பேசுகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ அப்போது ஆடி மாதம் என்பது இறைவனுடைய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் அம்பாள் ரொம்ப கேட்டதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக இருக்கிறார். அதனால் சக்தி மாதம்னு பேர். இந்த மாதமே அப்படி தான். யூசி ஆல் அவர் ஆடி மாதம், ஆல் கேர்ள்ஸ் அண்டு நம்ம வீட்டில் மாடர்னாக இருந்தவங்க கூட அன்றைக்கி ஆடி வெள்ளினா அன்றைக்கி பால் ஊற்றி, புத்துக்கெல்லாம் பால் ஊற்றி, கூழ்லாம் ஊற்றுவாங்க சண்டே. அவங்களுடைய கல்ச்சரை அப்போ தான் பார்ப்போம். நம்மளாக இது இவ்வளோ கல்ச்சராக இருக்காங்க அப்படின்னு. ஆடி மாதம் இஸ் த கேர்ள்ஸ் மாதம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாரியம்மன் மாதம். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, நான் கடகத்தில் இப்போ சூரிய பகவான் இருக்கார். அதனால் கேட்பதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக அம்பாள் இருக்கிறார். இந்த மாதத்தை சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு ராகுவனுடைய பீடைகள் வராது. திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் போங்க, திருநாகேஸ்வரம் போங்க. அந்த மாதிரி பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அடுத்த மாதம் சூரியன் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் ஆண் தெய்வங்கள், அது பிள்ளையாரெல்லாம் பிறக்கிறப்ப தான் பிள்ளையார் பட்டி போகிறது இதெல்லாம். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாகிறார். அதான் பிரச்சனை. அதான் சொன்னேன், ஃபியூஸை பிடிங்கிட்டாங்க. சுக்கிரன் போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? லவ் போச்சுன்னு அர்த்தம். லவ் இருந்தால் தானே மேற்படிலாம். அங்கே தான் சுக்கிரனே போயிட்டாரே. அதனால் லவ் எல்லாம் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. என்னை தேடி காதல் என்ற வார்த்தையை அனுப்பு, ஒன்று அனுப்ப வேணாம் அப்படின்ட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகாது, வேஸ்ட்டு. ஸோ அப்போது சுக்கிர பகவான் நீச்சம். காலையில் ஐயில் வேணும் சார், சாயந்தரமாக ரிப்ளை பண்ணுறாரு சார் மீட்டுன்னு. அதுக்குள்ளே நான் ரெண்டு லஞ்சு 2 பஞ்சு முடிச்சு ஆஃபீஸே முடிச்சு வந்துட்டேன் சார். இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். ஏன்னா பிஸி ஆகிடுறீங்கல்ல. பிஸி ஆகும்போது எப்படி லவ் வரும்? லவ் யாருக்கு வரும்? லவ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கிறவனுக்கு வரும். எனக்கு தான் நேரமே இல்லையா? ஸோ இப்போ 2 கூடியவன் யார்? உலகத்தின் நாயகன் சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் வக்கரமாயிட்டார். நமக்கெல்லாம் ஒரு டெரர் ஃபெலோன்னா அது யாருன்னா அது மிஸ்டர் சனி தான். அது உங்களுக்குன்னு இல்லை. அமெரிக்காவில் பெரிய டொனால்டு ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, சனி பகவான் ஆல் ப்ராப்ளம் டு ட்ரம்ப் ஆல்சோ. ஸோ அதனால் அவருக்கு கருத்தில் சனியுடைய பார்வையில் எல்லோரும் ஒன்று தான். அவர் வக்கரமாகி விட்டார். அவர் எல்லாருக்கும் நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம்.
அப்போ சனி பகவான் ப்ராப்ளம் படுத்திட்டு இருந்தவர் இந்த மாதம் இப்போ லீவில் போகிறவர் தான். இந்த ஆள் திரும்ப டிசம்பரில் தான் வருவார். அதனால் இவர் ஒரு பக்கம் லீவ் போட்டார், ரொம்ப தேங்க்யூங்கய்யா. இந்த பக்கம் சுக்கிரன் வேறு நீச்சம், பொழப்பை மட்டும் பார்க்கறதுக்கான அருமையான நேரம். நண்பர்களே, நல்ல நேரம் என்பதும் கெட்ட நேரம் என்பதும் எதுலேருந்து வருது? நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதுலேருந்து வருது. நிறைய பேர் இப்போ தான் என் லவ்வே போச்சு, என்ன வாழ்க்கை, எனக்கு போர் அடிக்குது, லவ் போனால் போட்டுண்டா வேலை படுறா, அடுத்த மாதம் லவ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ பார்த்தாலும் லவ் தேவைப்படுது. லவ் ஒரு ஆப்ஷனெலாம் வச்சுக்கிங்க. ஸோ அதனால் இந்த மாதம் ஓடுகின்ற மாதம், உயரப்போகின்ற மாதம், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்க போகிற மாதம். அதனால் பாசிட்டிவான விஷயங்கள் பாருங்கள். ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த மாதத்தில் யார், குரு பகவானும் சூரியனும் இணையும் பொழுது ராஜ்யம், அதாவது மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த யூனியனில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போடுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது மேனேஜ்மெண்ட் மாதம். யாரையாவது சொல்கிறான்னு தூண்டி விட்றான்னு மேனேஜ்மெண்ட் எடுத்து பேசினா அவன் வேலையை விட்டு போகும்போது உங்களையும் விட்டு போயிடுவான். அதனால் சண்டையெல்லாம் போடாதீங்க. உங்களுக்கும் பாஸ்க்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பொழப்ப பாருங்கள், இவனுக்காக உங்கள் வேலையை விடாதீங்க. அவங்க எனக்கு நான் லூத்து போயேன். ஸோ அதனால் இந்த பதவி துறப்பு வேலையெல்லாம் தியாகம்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதை பாருங்கள். என்ன சந்திக்கணுன்னா கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, எங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவுகள் தினசரி நீங்கள் பார்ப்பீர்கள். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.